Hello everyone, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரோசப்ஸ் ரேஸ் மேத்ஸ் கிளாஸஸ். இந்த வீடியோவில் சிஎஸ்சிஆர் நெட் டிசம்பர் 2022 அண்ட் ஜூன் 2023 மெர்ஜ்டு எக்ஸாமில் கேட்ட லீனியர் அல்ஜிப்ராலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். அதை எக்ஸாமில் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது அந்த கொஸ்டின் பார்ட் பி கொஸ்டின். பார்ட் பி அப்படின்னா சிங்கிள் கரெக்ட் ஆன்சர். let L greater than or equal to 1 be a positive integer. So Lங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், 1 greater than or equal to 1 அப்படின்னா 1 2 3 எட்ஸெட்ரா அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர். வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் தி ஆர் வெக்டார் ஸ்பேஸ்? ஆர் வெக்டார் ஸ்பேஸ்னா ரியல் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். இதான் இந்த இடத்துல முக்கியம், 2 வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வெக்டார் ஸ்பேஸ் ஆல் பாலினாமியல்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் ஓவர் ஆர் ஹேவிங் ஏ டோட்டல் டிகிரி ஆஃப் அட்மோஸ்ட் எல். அப்போ இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, டிகிரி வந்து அட்மோஸ்ட் எல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதில் கான்ஸ்டன்ட்னா டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம். ஜீரோவுக்கு மட்டும் ஜீரோ பாலினாமியல் அந்த ஜீரோவுக்கு டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட், இருந்தாலும் அதையும் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணிக்கிறணும். ஏன்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு அதுதான் ஜீரோ வெக்டார். ஏன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸ்னால் கண்டிப்பாக ஜீரோ வெக்டார் இருக்கணும். இங்கே வந்து ஜீரோ பாலினாமியல் தான் ஜீரோ வெக்டார். அப்போ டிகிரி வந்து 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ அடுத்த லெசனார் ஈக்குவல் எல் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. டிகிரி அட்மோஸ்ட் எல் அப்படின்னாலும் டிகிரி லெசனார் ஈக்குவல் எல் அப்படின்னு கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ இது வந்து மீனிங். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் நமக்கு இது அவ்வளோவா வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் பற்றிலாம் அவ்வளோவா ஐடியா இல்லைன்னா எப்படி இதை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ ஈஸியான கேஸ் வந்து என்னன்னா, எல் ஈக்குவல் டு 1. எல் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த டிகிரி வந்து 1 இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 2 வேரியபிள்ஸ் இருக்கணும். 2 வேரியபிள்ஸில் ஒரு பாலினாமியல் ஜென்ரலாக எழுதணும். அதோட டிகிரி வந்து எனக்கு 1 வரணும். அப்போ எப்படி எழுதலாம்? 2 வேரியபிள்ஸை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஒரு வேரியபிள், இன்னொரு வேரியபிள் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஜென்ரலாக இப்படி எழுதணும்னா ஜென்ரல் ஃபார்மெட்டில் ஏஎக்ஸ், ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து வரலாம் இல்லையா, அதனால ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி. இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட்டில் ஒரு டிகிரி 1 இருக்கிற 2 வேரியபிள்ஸில் இருக்கிற ஒரு பாலினாமியல். அதுக்கு நேம் கூட நம்ம பி ஆஃப் எக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. இதில் எக்ஸ் ஒய் டேர்ம் போடக்கூடாது. எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு பவர் 1 இங்கே ஒரு பவர் 1, அப்போ டிகிரி வந்து 2 அப்படின்னு வந்துடும். அதனால் இந்த டேர்ம் இதில் வரக்கூடாது. இதில் ஏபிசிங்கிறது என்னென்னா, இங்கே ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஏபிசிங்கிறது எனி ரியல் நம்பர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம யோசிப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் நான் எழுதணும்னா எனக்கு என்னென்ன வேணும்? இந்த கான்ஸ்டன்ட் எழுதுறதுக்கு சி அப்படின்னா இங்கே சி இன்ட்டு 1 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ ஒரு 1 இருந்தால் போதும், நான் கான்ஸ்டன்ட்லாம் எழுதிடலாம். அப்புறம் எக்ஸ் டேர்ம் எழுதுறதுக்கு இந்த எக்ஸ் வேணும், ஏன்னா ஏபிசிங்கிறது உங்களுக்கு ரியல் நம்பர்ஸு. அதான் எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் வேணும். அப்புறம் ஒய் டேர்ம் எழுதுறதுக்கு இந்த ஒய் வேணும். இந்த 3 இருந்துச்சுன்னா போதும். என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல் த பாலினாமியல்ஸ் ஆஃப் அட்மோஸ்ட் டிகிரி 1 இன் 2 வேரியபிள்ஸை என்னால் கொண்டு வர முடியும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு இதான் முக்கியம், அதனால தான் அந்த பேர் பேசிஸ்னு வச்சுருக்காங்க. இந்த பேசிஸில் இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 வெக்டார்ஸ், 3 எலமெண்ட்ஸ் இருக்கா? 3 வெக்டார்ஸ் அது 3 எலமெண்ட்ஸ் சொல்லலாம். இதுக்கு பேர் தான் என்னென்னா டைமென்ஷன் பேர். அப்போ டைமென்ஷன் வந்து இங்கே என்ன, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டைமென்ஷன் 3. அப்போ இதை எப்படி பார்க்கணுன்னா, எல் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எந்த ஆப்ஷனுக்கு டைமென்ஷன் எந்த ஆன்சர் வந்து 3 வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். எல் ஈக்குவல் டு 1 போடுறேன். அப்போ 1 + 1 என்ன வரும்? 2 வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 3 வரணும். அப்போ இது செல்லாது. அடுத்து இங்கே போடுவோம். 1 × 1 - 1 அப்போ என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஆனால் நமக்கு 3 வரணும். இதுவும் செல்லாது. அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் போடுறேன். 1 × 1 + 1/2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 வரும். அப்போ இதுவும் செல்லாது. அப்போ மீதி இருக்கிறது என்னது? இதே தான். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. இதுலேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை வேணால் செக் பண்ணி பார்ப்போம். இதை வந்து 1 மாத்திரம். எல்லுங்கிறது 1 1 + 1 × 1 + 2 / 2. அப்போ 1 + 1 = 2, 1 + 2 = 3 / 2. 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து 3. அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்ட் பி கொஸ்டின். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 4 L + 1 × L + 2/2.